அன்பான கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். குறிப்பா ஜூலை 14க்கு பிறகு வரக்கூடிய அந்த 7 நாட்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுத்த போகுது. இத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், பணத்தடை எல்லாமே அடியோடு மாறப்போகுது. ஆனா பிரபஞ்சம் உங்களுக்கு சில முக்கியமான அறிகுறிகளை இந்த 7 நாட்கள்ல தொடர்ச்சியா காட்டும். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்காம அலட்சியமா இருந்தீங்கன்னா கிடைக்க போற மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை போட்டு விட்டுருவீங்க. கவலை விட்டால் எல்லாமே போய்விடும் அப்படிங்கறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அதனால கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம இதை முழுசா கேளுங்க. கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு குடிக்கிற நல்ல மனசு உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமோ பணமோ எப்பவுமே கள்ளி போயிட்டே இருக்கும். எதை தொட்டாலும் தடங்கள், சொந்த பந்தங்களுக்குள்ளேயே பிரச்சனை, நம்பினவங்களே துரோகம் பண்றதுன்னு ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பீங்க. வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தையே நாளுக்கு நாள் நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா ஜூலை 14க்கு அப்புறம் கிரகங்களோட அழைப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா மாறுது. அந்த நேரத்துல உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான 7 முக்கியமான அறிகுறிகள் உங்களுக்கு நடக்கும். அதுல முதல் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத ஒரு நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு முக்கியமான செய்தி. இந்த நபர் உங்க குடும்பத்து ஆளா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷமா கிர்சாம இருந்த நண்பரா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு புது நபரா கூட இருக்கலாம். திடீர்னு அவங்க உங்களை தொடர்பு கொண்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியா இருக்கலாம். இது சாதாரணமா நடக்கிற விஷயம்னு நினைச்சு நீங்க அலட்சியமா விட்டுறக்கூடாது. அந்த செய்திக்குள்ள உங்களுக்கான பெரிய பண வரவு காத்துட்டு இருக்கு. அதனால யாரு உங்ககிட்ட பேச வந்தாலும் ரொம்ப பொறுமையா பேசுங்க. அவங்க சொல்றத முழுசா காது கொடுத்து கேளுங்க. அது முதல் அறிகுறியை நீங்க சரியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பொருளாதார நிலைமை எங்கேயோ போயிடும். இத்தனை நாளா அடைப்பட்டு கிடந்த வழிகள் எல்லாம் ஒன்னொன்னா திறக்க ஆரம்பிக்கும். 2வது அறிகுறி உங்க கனவுல வரக்கூடிய சில தெளிவான விஷயங்கள். ஜூலை 14க்கு அப்புறம் வர இந்த 7 நாட்கள்ல அதிகாலை நேரத்துல உங்களுக்கு சில வித்தியாசமான கனவுகள் வரும். குறிப்பா ஓடுற தண்ணி, இல்லைன்னா பெரிய கோடில் யானை மலர்கள், இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் உங்க கனவுல திரும்ப திரும்ப வரும். இது சும்மா வர கனவு கிடையாது, உங்க குலதெய்வம் உங்களுக்கு காட்டுற நேரடி வழிகாட்டுதல். இந்த மாதிரி கனவு வந்தா அன்னைக்கு நாள் பூராவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதுல வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதனால காலையில எழுந்ததும் இந்த கனவை நினைச்சு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுங்க. யாருகிட்டையும் உடனே இதை பத்தி சொல்லாதீங்க. அமைதியா உங்க வேலையை ஆரம்பிங்க. அந்த நாள் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த அறிகுறிகளை நீங்க உணரும் போது உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்கும். இத்தனை நாளா நம்மளால முடியலையே நினைச்ச காரியங்கள் கூட இப்போ ரொம்ப சுலபமா நடந்து முடியும். ஆனா இதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் விழிப்புணர்வோட இருக்கிறது தான். உங்களை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை கூட நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். 3வது அறிகுறி உங்க வீட்டு வாசல்ல நடக்க போற ஒரு நிகழ்வு. இந்த காலகட்டத்துல எதிர்பாராத விதமா உங்க வீட்டுக்கு சில நல்ல ஜீவன்கள் தேடி வரும். உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு பசு மாடு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கும், அல்லது பறவைகள் உங்க வீட்டுக்குள்ள வந்து கூடு கட்டும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம்னு நினைச்சு பல பேர் கடந்து போயிடுவாங்க. ஆனா கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7 நாட்கள்ல நடக்கிற இந்த நிகழ்வு சாட்சாத் இந்த மகாலட்சுமிய உங்க வீட்டுக்குள்ள நுழைய போறாங்க அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அறிகுறி. இந்த மாதிரி விலங்குகளோ பறவைகளோ உங்க வீட்டுக்கு வரும்போது அதுங்களை விரட்டாம அதுங்களுக்கு குடிக்க தண்ணியோ இல்ல சாப்பாடு வைங்க. உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை தரித்திரத்தையும் கண் திருஷ்டியையும் முறிச்சு போட்டுரும். உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். பண வரவு வீட்டுல தடையில்லாம வர ஆரம்பிக்கும். இந்த 3 அறிகுறிகளுமே உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற அந்த மாபெரும் மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளிகள் தான். இதை நீங்க உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும் போதே உங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கிறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க. கும்ப ராசி என்பவர்களோட மிகப்பெரிய பலவீனமே மத்தவங்களை ரொம்ப சீக்கிரமா நம்பிடுறதுதான். இந்த 7 நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற 4வது அறிகுறி உங்களுக்குள்ள நடக்க போற ஒரு உள்ளுணர்வு மாற்றம். யார நம்பலாம் யார நம்ப கூடாதுன்னு உங்க மனசு உங்களுக்கு மிக தெளிவா காட்டி கொடுக்கும். சில பேர் உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பேசி உங்களை ஏமாத்த நினைப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்த உடனே இவங்க சரியான ஆள் கிடையாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு உங்க மனசுக்குள்ள தானா உருவாகும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உணர்வுகள் வந்தாலும் நீங்களை பெருசா எடுத்துக்காம மத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் கடைசியில நீங்க நடுத்தருவுல நின்ன கதையெல்லாம் நடந்திருக்கும். ஆனா இப்போ அந்த மாதிரி நீங்க ஏமாற மாட்டீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறதுக்கான தெளிவான அறிகுறி தான் இந்த உள்ளுணர்வு மாற்றம்.
யாராவது உங்ககிட்ட வந்து பணம் கடனா கேட்டாலோ இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்கலான்னு கூப்பிட்டாலோ உங்க மனசு சொல்றத மட்டும் கேளுங்க. மனசு உறுத்துச்சுன்னா தயவு தாட்சணியம் பார்க்காம முடியாதுன்னு சொல்ல பழகிக்கோங்க. இந்த 7 நாட்கள்ல நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்க அடுத்த 20 வருஷ வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அலட்சியமா இருந்துடாதீங்க. கிடைக்கிற வாய்ப்புகளையும் அறிகுறிகளையும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுக்கும் பின்னால ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. காத்து வாக்குல யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தை கூட உங்க வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரலாம். 5வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா நீங்க தொலைச்ச ஒரு பொருளோ இல்ல முக்கியமா தேடி இருந்த ஒரு பத்திரமோ திடீர்னு உங்க கண்ணுல படும். அப்படி இல்லைன்னா வழியில நீங்க நடந்து போகும்போது சில்லறை பாசுகளோ இல்ல பிரணமோ உங்க கண்ணுல படும். இல்ல சாதாரணமா நினைச்சிடாதீங்க, மகாலட்சுமி உங்க பக்கம் திரும்பிட்டாங்கிறதுக்கு இதோட பெரிய ஆதாரம் வேற எதுவும் கிடையாது. நீங்க தொலைச்ச பொருள் திரும்ப கிடைக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையில இழந்த சந்தோஷம், நிம்மதி, பணம் எல்லாமே திரும்ப கிடைக்க போறதுன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது. வீட்டுல பழைய அலமாரிய சுத்தம் செய்யும் போதோ இல்ல பழைய துணிகளை எடுக்கும் போதோ இப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை உங்களுக்கு பண வழியில கிடைச்சா அதை எடுத்துட்டு வந்து உங்க சாமி அறையில வைங்க. அதை செலவு பண்ணிடாதீங்க. அது உங்க பணப்பெட்டியில வசியம் பண்ற ஒரு காந்தம் மாதிரி செயல்படும். இத்தனை நாளா உங்க கையில காசு தங்குறதே பெரிய விஷயமா இருந்திருக்கும். வந்த சுவடு தெரியாம பணம் செலவாகிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூலை 14 அப்புறம் இந்த அறிகுறி உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா உங்க வீட்டுல செல்வ நடப்பொழிய போகுதுன்னு அர்த்தம். அடுத்ததா 6வது அறிகுறி உங்க உடம்புலயும் மனசுலயும் நடக்க போற ஒரு பெரிய அதிசயம். ரொம்ப காலமா உங்களுக்கு இருந்த ஒரு தீராத உடல் உபாதை எந்த ஒரு பெரிய மருத்துவமும் இல்லாமலே திடீர்னு சரியாகும். இரவுல சரியா தூக்கம் வராம எப்ப பார்த்தாலும் ஒரு விதமான பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்திருப்பீங்க. அடுத்த வேலைக்கு என்ன பண்றது, பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோ நினைச்சு நினைச்சு தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. ஆனா இந்த 7 நாட்கள்ல உங்க மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி பிடிக்கொள்ளும். காலையில எழுந்த உடனே எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப புத்துணர்ச்சியா உணர்வீங்க. இது சாதாரண மாற்றம் கிடையாது. உங்க மேல இருந்த கண் திருஷ்டி செய்வின கோளாறுகள் எல்லாம் முற்றிலுமா விலகிடுச்சு அப்படிங்கறதுக்கான முதல் அறிகுறி இதுதான். உங்க மனசு அமைதியா இருக்கும் போதுதான் உங்களால தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். அந்த தெளிவ பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பரிசா கொடுக்குது. இந்த நேரத்துல நீங்க சாமி கும்பிடும் போது விளக்குல இருக்கிற தீபம் ரொம்ப பிரகாசமா எரியும். பூக்கள் சாமி படத்துல இருந்து தாமா கீழிடும். இதெல்லாம் உங்களை சுத்தி ஒரு நல்ல தேவதை எப்பவுமே இருப்புங்கிறத உறுதிப்படுத்துற அறிகுறிகள். கும்ப ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பாத்துக்கீங்க. ஒரு கட்டத்துல ஆண்டவன் நம்மள கைவிட்டுட்டானோன்னு கூட நீங்க கண்ணீர் விட்டுருக்கீங்க. ஆனா அந்த இருண்ட காலம் எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. இருட்டுக்கு அப்புறம் வர வெளிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில இப்ப அடிக்க போற அதிர்ஷ்ட பார்த்து உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வாழ வைக்க போகுது. அதனால எக்காரணத்தை கொண்டும் உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களை ஏளனமா தேய்ச்சினவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்க உயர்ந்து நிக்க போறீங்க. இந்த 7 நாட்கள்ல நீங்க பாக்குற ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி உங்களை மதிக்காதவங்க கூட வலிய வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம நேரமா இப்படி மாறிடுச்சுன்னு நீங்க செலுத்து போறீங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே உங்க கூடவே இருந்து குழி பறிக்க சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. அவங்கள அடையாளம் கண்டுக்கிற பக்குவத்தையும் இந்த நேரத்துல நீங்க வளர்த்துக்கணும். வெளியில சிரிக்கிற எல்லாரும் நமக்கு நல்லவங்க கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது. அதனால உங்க ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துகாதீங்க. உங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களையோ இல்ல வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுகளையோ மத்தவங்க கிட்ட சொல்லாம கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. 7வது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா இழுபறியில இருந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு வழக்கு வியாஜியங்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய தொகை யாரோ ஒருத்தர் தரமாட்டேன்னு இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தடாவடிய எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம முடிவுக்கு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய பணம் உங்க கைக்கு தேடி வந்து சேரும். இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க நம்பவே மாட்டீங்க. இந்த கனவா இல்ல நனவான்னு நீங்களே கிள்ளி பாத்துக்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இந்த ஜூலை 14 அப்புறம் வரப்போகுது. ஆனா அதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். பணம் வந்துருச்சு, காரியம் ஜெயிச்சிருச்சுன்னு சந்தோஷத்துல கண்டபடி செலவு பண்றதோ இல்ல ஆடம்பரமா நடந்துக்கிறதோ கூடாது. பணம் எந்த அளவுக்கு அமைதியா வருதோ அந்த அளவுக்கு அமைதியா நாம அதை தங்க வைக்கணும். கொஞ்சம் அலட்சியமா இருந்தீங்கன்னா கூட வந்த அதிர்ஷ்டம் வந்த வழியே திரும்பி போயிடும்.
இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 7 நாட்கள்ல குறிப்பா செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல உங்க இஷ்ட தெய்வத்துக்கும் குல தெய்வத்துக்கும் மறக்காம தீபம் ஏத்தி வழிபடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன லாபங்கள்ல இருந்து ஒரு சிறு தொகையை எடுத்து யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது உங்க புண்ணிய கணக்கு பல மடங்கு அதிகப்படுத்தும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு பிடிவாதம் இருக்கும். நாம நினைச்சதுதான் செவின்னு நிப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. மத்தவங்க சொல்ற நல்ல ஆலோசனைகளை காது கொடுத்து கேளுங்க. குறிப்பா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க இல்லனா உங்களுக்கு உண்மையாவே நல்லது நினைக்கிறவங்க சொல்றதை கேளுங்க. அவங்க மூலமா தான் நடக்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க தொழில் செய்யற இடத்துல இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர்றத நீங்களே கண்கூடா காப்பீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப தெளிவா தெரியும். உங்க மேலதிகாரி நேத்து வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாரு. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே ஒரு தயக்கம் வரும், நிஜமாவே நமக்கு தானா இதெல்லாம் நடக்குதான்னு. ஆனா தயங்காதீங்க, இது நீங்க செஞ்ச நல்ல காரியங்களுக்கான பலன். நீங்க பட்ட கஷ்டத்துக்கான பலனை வட்டியும் முதலுமா சேர்த்து இறைவன் உங்களுக்கு திருப்பி கொடுக்கற நேரம் இது. நிறைய நேரங்கள்ல உங்க நல்ல மனசுக்கு ஏன் இப்படி எல்லாம் கஷ்டம் வருதுன்னு நீங்க தனிமையில புலம்பி இருப்பீங்க. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை நினைச்சு பல ராத்திரிகள் உங்க அழுதுருப்பீங்க. ஆனா அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க தலைய நிமிர்த்தி வாழ்ந்து காட்டுறதுக்கான அஸ்திவாரம் தான் இந்த ஜூலை 14 அப்புறம் வரக்கூடிய நாட்கள். இந்த சமயத்துல உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே முழுசா விலகி ஒரு நேர்மறையான அதிர்வலை உங்க உடம்புல பரவறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. ஒரு செயலை தொடர்றதுக்கு முன்னாடி இருந்த தயக்கம் பயம் எல்லாமே போய் ஒரு அசுர பலம் உங்க மனசுக்குள்ள உருவாகும். இந்த 7 நாட்கள்ல நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறை. இத்தனை நாளா ஏதோ கடமைக்கு சாமி கும்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்க கூடாது. காலையில எழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு முதல் வேலையா சாமி அறைக்கு போய் ஒரு நெய் தீபம் ஏத்தி வைங்க. அந்த தீபத்தோட வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரம் கவலை எல்லாத்தையும் அந்த சாமி கிட்ட கொட்டி தீர்த்துடுங்க. இப்படி பண்றப்போ உங்க உடம்புல ஒரு புதுவிதமான சக்தி பாயறத நீங்களே உணர்வீங்க. வெளியில எங்கேயாவது முக்கியமான காரியத்துக்கு போகும்போது ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை உங்க பர்ஸ்லயோ இல்ல பாக்கெட்லயோ வச்சுக்கிட்டு போங்க. இது உங்களை சுத்தி இருக்கிற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியையும் உங்க பக்கத்துல நெருங்க விடாம ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். இந்த நேரத்துல உங்க சொந்தக்காரங்களை சில பேர் உங்க வீட்டுல நடக்கிற மாற்றங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா பழகுற மாதிரி நடிப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட உங்க எதிர்கால கிட்டங்களை பத்தி வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்களோட கண் திருஷ்டி ரொம்ப கொடியது. உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களை விட எப்ப இவங்க கீழே விழுவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறவங்க தான் அதிகம். அதனால உங்க சந்தோஷத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்க பழகுங்க. பெரிய அளவுல கொண்டாட்டங்களோ இல்ல மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி ஆடம்பரமான செலவுகளோ பண்ணவே பண்ணாதீங்க. இந்த 7 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். நீங்க விதைக்கிற ஒவ்வொரு சின்ன நல்ல விஷயமும் பின்னாடி பெரிய ஆலமரமாக வளர போறது. அதே மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தா கூட பெருசு பண்ணாம விட்டு கொடுத்து போயிடுங்க. வீட்டுல எந்த அளவுக்கு சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா இருக்கோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா தங்குவா. இந்த காலகட்டத்துல வரக்கூடிய பணத்தை உடனே நிலத்திலேயோ இல்ல தங்கம் வாங்குறதுலயோ முதலீடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். சும்மா வீட்டுல பீரோல வச்சுக்கலான்னு நினைக்காதீங்க. வர பணத்தை நல்ல வழியில முதலீடு பண்ணும் போது தான் அது பல மடங்கா பெருகி உங்க பிள்ளைங்களுக்கும் சேர்த்து பலன் கொடுக்கும். அதோட இன்னொரு விஷயமும் சொல்றேன், ரோட்ல ஆதரவு இல்லாம கஷ்டப்படுற வயசானவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார உங்களை வாழ்த்துவாங்க பாருங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தோஷமும் நிக்காது, எல்லாமே தவிடுபொடி ஆயிடும். இந்த காலகட்டத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க உடல் ஆரோக்கியம். இத்தனை நாளா ஏதோ ஒரு அசதி உடம்புல வலி இருந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அது எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி மறைஞ்சிடும். நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. காலையில எழுந்து வேலைக்கு போறதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் ஒரு புது தெம்பு உங்க கூடவே இருக்கும். ஆனா அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். வெளியில சாப்பிடுற கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோங்க. வீட்டுல சமைச்ச சாப்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இது சாதாரண விஷயமா தெரியலாம், ஆனா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும்போது உங்க உடம்புல எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. தொழில் செய்யறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு பொற்காலன்னே சொல்லலாம்.
நீங்க எதிர்பார்க்காத கலைபெரிய வியாபார வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு காணாம போயிடுவாங்க. உங்க வியாபாரத்துல நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உழைத்து. அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு சோம்பேறித்தனமா உட்கார்ந்துடக்கூடாது. அதிர்ஷ்டம் கதவு தட்டும் போது நீங்க முழு நீச்சல உழைக்க தயாரா இருக்கணும். தற்போதான் அந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தரமா நிலைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதுவும் குறிப்பா நீங்க எந்த ஊர்ல வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அதே ஊர்ல கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகளோ இல்ல அங்கேயே ஒரு பெரிய பதவி உயர்வோ கிடைக்கும். இவ்வளவு நாளா உங்களை கண்டுகொள்ளாத மேலதிகாரிகள் இப்ப உங்க திறமைய முழுசா புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கான அந்த முறையான அங்கீகாரம் இந்த ஜூலை 14 அப்புறம் முழுமையா கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே ஒரு பெருமை வரும். நாங்களும் சாதிச்சிட்டோம்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. ஆனா அந்த சந்தோஷம் தலைக்கணமா மாறிடக்கூடாது. எப்பவுமே கும்ப ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா, எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போனாலும் வந்த பாதையை மறக்க மாட்டாங்க. அந்த குணத்தை நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். உங்களுக்கு கஷ்ட காலத்தை உதவி செஞ்சவங்கள இந்த நேரத்துல நீங்க நேர்ல போய் பார்த்து நன்றி சொல்லுங்க. முடிஞ்சா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய திருப்பி செய்யுங்க. இப்படி செய்யறது மூலமா உங்க கர்ம வினைகள் எல்லாமே முழுசா தீர்ந்து உங்களுக்கான புண்ணியம் இன்னும் அதிகமாகும். பிரபஞ்சம் எப்பவுமே நன்றி உணர்வோடு இருக்கிறவங்கள தான் அதிகமா ஆசீர்வதிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கணும். இந்த ஜூலை 14 அப்புறம் வரப்போற மாற்றங்கள் வெறும் பணத்தை மட்டும் உங்க கைக்கு கொண்டு வராது. உங்க வாழ்க்கையில யாரு உண்மையானவங்க யாரு போலியானவங்கன்னு ஒரு பெரிய பிறையை விளக்கி உங்களுக்கு தெளிவா காட்டப்போகுது. கும்ப ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே ரொம்ப ஈஸியா எல்லாரையும் நம்பிடுறதுதான். யாராவது கொஞ்சம் கஷ்டம்னு கண்ணீரோட வந்து நின்னா உங்ககிட்ட இருக்கிற கடைசி காசை கூட எடுத்து கொடுத்துட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நீங்க வழி இல்லாம நின்ன கதையெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறையவே நடந்திருக்கும். ஆனா இனிமே அப்படி நடக்க கூடாது. பிரபஞ்சம் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்கும் போது அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கலனா மறுபடியும் பழைய நிலைமைக்கே போக வேண்டியிருக்கும். அதனால இந்த 7 நாட்கள்ல யாரு வந்து உங்ககிட்ட எந்த உதவி கேட்டாலும், குறிப்பா பண உதவி கேட்டா ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா, என்னால இப்போதைக்கு பணம் தர முடியாது அப்படின்னு அவங்க மூஞ்சுக்கு நேரா தைரியமா சொல்ல பழகிக்கோங்க. இதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா உங்க நல்ல மனசை பகடைக்காயா பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாத்த நினைச்சவங்களுக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய பதிலடி இதுதான். உங்களுக்கு வரப்போற நல்ல நேரத்தை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற இந்த இறக்க குணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள இருக்கிற தீராத பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இது ஒரு அருமையான நேரம். ரொம்ப நாளா காரணமே இல்லாம பேசாம இருந்த சொந்தக்காரங்க இல்லனா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிலகி நின்ன கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்துல அவங்கள இறங்கி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களோட அருமை அவங்களுக்கு இப்போதான் முழுசா புரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல பழைய கோபத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு புத்தி காட்டாம ரொம்ப பெருந்தன்மையா அவங்களை ஏத்துக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் போது அந்த இடத்துல மகாலட்சுமி எந்த ஒரு தடையும் இல்லாம நிரந்தரமா வாசம் செய்வா. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரு மேலயும் கோவப்படக்கூடாது. உங்க வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். எனக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், இனிமே என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அடிக்கடி சொல்லிக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாதான் நீங்க மாறுவீங்க. உங்க எண்ணங்கள் தான் உங்க எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போறது. இந்த ஜூலை 14க்கு மேல நீங்க மனசார நினைக்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் எந்த ஒரு சின்ன கடன்களும் இல்லாம உடனே நடக்கும். அதனால பண நெருக்கடியால ரொம்ப வருஷமா நீங்க தள்ளி போட்ட விஷயங்களை இப்போ தைரியமா கையில எடுங்க. புதுப்பா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல சொந்தமா ஒரு சின்ன வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, அதுக்கான முதல் படிய இந்த 7 நாட்கள்ல முழு நம்பிக்கையோட எடுத்து வைங்க. எந்த குறையும் இல்லாம உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து அத்தனை காரியத்தையும் சுபமா முடிச்சு கொடுக்கும். கும்ப ராசியோட அதிபதியான அந்த சனீஸ்வர பகவான் இத்தனை நாளா உங்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்ததுக்கு காரணமே இந்த உலகத்துல மனுஷங்கன்னா யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுக்கத்தான். இப்போ அந்த பாடம் முழுசா முடிஞ்சிருச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில வரப்போறது எல்லாமே மிகப்பெரிய ராஜயோகம் தான். ஆனா தேடி வந்த இந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே தக்க வச்சுக்க நீங்க ஒரு சில விஷயங்களை ரொம்ப உறுதியா கடைபிடிக்கணும். குறிப்பா உங்க வீட்டுல எப்பவுமே கல்லுப்பு குறையாம காத்துக்கோங்க. அதுலதான் மகாலட்சுமி முழுமையா வாசம் செய்வா.
வெள்ளிக்கிழமைகள்ல முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்ல சாம்பிராணி புகை போடுங்க. இது வீட்ல இருக்கிற அத்தனை தோஷங்களையும் விரட்டி அடிச்சு ஒரு தெய்வ கடாட்சத்தை கொண்டு வரும். அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வாகனம் காகம். அதனால தினமும் காலையில நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதத்தை காதத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுற வழக்கத்தை கொண்டு வாங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி மாயிலாய் ஜீவன்களுக்கு உதவி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுல செல்வமும் நிம்மதியும் எந்த தடையும் இல்லாம வந்து சேரும். இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானம் உதாசீனம் எல்லாமே பனி மாதிரி விலக போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் உங்க அபாரமான வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு நிக்க போறாங்க. இது வெறும் வார்த்தை கிடையாது, கிரகங்கள் உங்களுக்கு சொல்ல மிக உறுதியான வாக்கு. அதனால ஜூலை 14 அப்புறம் வர இந்த 7 நாட்கள்ல நான் மேல சொன்ன அந்த 7 அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு நடந்தா கூட அதை சாதாரணமா நினைச்சு அலட்சியமா விட்டுறாதீங்க. இறைவனோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு முழுசா நம்புங்க. அந்த நம்பிக்கையோட நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு மாபெரும் வெற்றிக்கு கூட்டிட்டு போகணும். இனிமே உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கு இடமே கிடையாது. நீங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அந்த பிரபஞ்சம் உங்க காலடியில கொண்டு வந்து கொட்ட போகுது. ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. இந்த நேரம் உங்களுக்கான பொற்காலம். இதை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்தை அடையணும்னு மனசார வேண்டிக்கிறேன். இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிச்சதும் நீங்க வேலை செய்யற இடத்துலயும் தொழில் செய்யற இடத்துலயும் ரொம்ப ஆச்சரியமான சில மாற்றங்கள் நடக்கும். இத்தனை நாளா உங்களுக்கு கீழே அரியலை செஞ்சவங்க கூட உங்களை பெருசா மதிக்காம இருந்திருப்பாங்க. இல்லனா உங்களுக்கு சமமா இருக்கிறவங்க உங்களை விட முன்னாடி போயிருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமையே தலைகீழா மாறப்போகுது. உங்க திறமைய பார்த்து எல்லாமும் வியந்து போற அளவுக்கு உங்க வேலை சிறப்பா அமையும். புதுசா ஒரு தொழில் தொடங்குற எண்ணம் உங்க மனசுல இருந்தா அதுக்கு முழுமையான அடி எடுத்து வைக்க இதுதான் சரியான நேரம். ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யாரையும் கண்மூடித்தனமா நம்பி கூட்டு தொழில் மட்டும் ஆரம்பிச்சுனாவீங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே எல்லாரையும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும். எல்லாரும் நல்லவங்களான்னு நினைச்சு ஈஸியா நம்பிடுவீங்க. ஆனா இனிமே அந்த குணத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தனி பாதைய நீங்க தைரியமா உருவாக்கிக்கணும். குறிப்பா உங்க பண விஷயத்துல வரவு செலவு கணக்குல 3வது மனுஷங்களை எந்த காரணத்தை கொண்டும் தலையிட விடாதீங்க. திடீர்னு சொந்தக்காரங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி ரொம்ப காசமா பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட உங்க தொழில் ரகசியங்களையோ இல்ல உங்க அடுத்த திட்டங்களையோ வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. நீங்க மெல்ல மெல்ல முன்னேற ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி சில கெட்ட அதிர்வலைகளும் கண் திருஷ்டியும் உருவாக நிறையவே வாய்த்திருக்கு. அதை முறியடிக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்த கடைபிடிங்க. வாரம் ஒரு முறை கொஞ்சமா கல் உப்பை கண்ணில போட்டு அந்த தண்ணியால நீட்ட தொடங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தெரியுமா? ஆனா இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. உங்க வீட்டுல ஒளிஞ்சிருக்கிற அத்தனை தரித்திரத்தையும் இது அடியோட விரட்டிடும். அதே மாதிரி வெளியில முக்கியமான காரியத்துக்கு போகும்போது உங்க வீட்டு வாசப்படியை தாண்டறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வேண்டிட்டு போங்க. நீங்க தொட்ட காரியம் அத்தனையும் முழு வெற்றியில முடியும். இனிமே யாருக்கும் பயப்படாம உங்க முடிவுகளை நீங்களே ரொம்ப தைரியமா எடுங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உங்க மனசு சொல்றத மட்டும் கேட்டு நடங்க. இந்த ஜூலை 14க்கு அப்புறம் நீங்க மாத்திக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வெளித்தோற்றம். இவ்வளவு நாள மனசுல இருந்த கவலையாலையும் கணக்கஷ்டத்தாலையும் நாமளே சரியா கவனிச்சிருக்க மாட்டோம். சரியா முடி திருத்தாம முகத்துல எந்த ஒரு தேஜஸும் இல்லாம ரொம்ப சோர்வா இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்கக்கூடாது. உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க. எப்பவுமே சுத்தமான நல்ல ஆடைகளை உடுத்துங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப மங்களகரமா முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட இருங்க. ஏன்னா மகாலட்சுமிக்கு எப்பவுமே சுத்தமும் சுறுசுறுப்பான தோற்றமும் தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்களை பாக்குறதுக்கு ஒரு ஈர்ப்பாவும் நேர்த்தியாவும் ரசிக்கும் போது உங்களை சுத்தி தானாவே ஒரு நல்ல அதிர்வலை உருவாகும். இது அதிர்ஷ்டத்தை காந்தம் மாதிரி உங்க பக்கம் இழுத்துட்டு வரும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போறது. அதனால எதையும் தயங்கி செய்யாதீங்க. ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். ரொம்ப நாளா விற்காம இருந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகும். அந்த பணம் உங்க பைக்கு வரும்போது அதை கண்மூடித்தனமா செலவு பண்ணாம எதிர்காலத்துக்காக நல்ல வழியில முதலீடு பண்ணுங்க. நிறைய பேர் உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்க பாப்பாங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு கண்ணீர் விட்டு நாடகம் ஆடுவாங்க. அவங்க மாய வழியில மட்டும் தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க.
கும்ப ராசிக்காரங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலமே அவங்களோட கடின உழைப்பு தான். ஆனா இத்தனை நாளா உழைப்புக்கு ஏத்த பலம் கிடைக்காம ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாம். நீங்க போடுற உழைப்புக்கு வெடிப்பு மடங்கு லாபத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மனசை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறது தான். காலையில எழுந்ததும் இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுதுன்னு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்க பேச்சுல எப்பவுமே ஒரு கம்பீரம் இருக்கணும். யாரு என்ன தப்பா பேசினாலும் அதை காதுல வாங்கால உங்க இலக்க நோக்கி மட்டும் பயணம் செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த அபாரமான வளர்ச்சியை பார்த்து பல பேர் பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமை பார்வையிலிருந்து உங்களை காப்பாத்திக்க தினமும் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார நினைச்சு வேண்டிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த நேரத்துல உங்க குடும்ப உறவுகள்ல ஒரு புதுவிதமான கிணைப்பு உருவாகிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். இப்ப கணவன் மனைவிக்கு இடையில இவ்வளவு நாளா இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்து போவீங்க. உங்க துணையோட அருமை உங்களுக்கு புரியும், உங்களோட அருமை அவங்களுக்கு புரியும். பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி இத்தனை நாளா உங்களுக்குள்ள இருந்த பயம் முழுசா விலகிடும். அவங்க படிப்பிலேயோ இல்ல வேலை வாய்ப்பிலேயோ ஒரு பெரிய நல்ல செய்தியை கொண்டு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும்போது குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்ற வழக்கமா வச்சுக்கோங்க. உங்க சந்தோஷத்தை குலதெய்வத்துக்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அந்த சந்தோஷம் இன்னும் பன்மடங்கா பெருகும். அது மட்டும் இல்லாம இந்த ஜூலை 14க்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போற பண வரவுல ஒரு சிறு தொகையை எடுத்து யாருக்காவது படிப்பு செலவுக்கு உதவி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை மாணவர்களோ இல்ல கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கோ நோட்டு புத்தகங்களோ இல்ல பள்ளிக்கூட கட்டணம் கட்டவோ உதவி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். கும்பராசிக்காரங்க நீங்க பொதுவாரே தர்ம காரியங்கள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க தான். ஆனா சூழ்நிலை காரணமா இத்தனை நாளா உங்களால் யாருக்கும் பெருசா உதவி பண்ண முடியாம போயிருக்கலாம். இனிமே அந்த நிலைமை கிடையாது. நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்க வீட்டுல செல்வம் மழையா கொட்ட போகுது. அடுத்ததா உங்க ஆரோக்கியத்துல குறிப்பா உணவு பழக்க வழக்கங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலைப்பளு காரணமான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறத தவிர்த்துடுங்க. உடம்பு நல்லா இருந்தால்தான் தேடி வர்ற அதிர்ஷ்டத்தை முழுசா அனுபவிக்க முடியும். ராத்திரி நேரத்துல அனாவசியமா கண் விழிச்சிட்டு இருக்காம சரியான நேரத்துக்கு தூங்க கழுகுங்க. இது உங்க மனசுக்கு ரொம்ப தெரிய அமைதியை கொடுக்கும். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை ரொம்ப ஆழமா யோசிச்சு குழப்பிக்காம நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இருங்க. யாராவது உங்களை பத்தி குறை சொன்னாலோ இல்ல உங்களை தாழ்த்தி பேசினாலோ அவங்க கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்க வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது. அதனால அனாவசியமான பேச்சுக்களை குறைச்சிட்டு செயல உங்க திறமையை காட்டுங்க. இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ வழிகளை தாங்கிட்டீங்க. இனிமே உங்களுக்கு வரப்போறது எல்லாமே வசந்த காலம்தான். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற இந்த பிரம்மாண்டமான பரிசை வாங்கிக்க நீங்க முழுசா தயாரா. உங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய நிம்மதி என்ன தெரியுமா? பல வருஷமா உங்களை தூங்க விடாம தொலைத்திட்டு இருந்த கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிக்கும். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்களோன்னு பயந்து வாழ்ந்த நாட்கள் எல்லாம் இனிமே கிடையாது. உங்களுக்கு போற பண வரவு வச்சு முதல்ல உங்க படங்களை முழுசா அடைக்க பாருங்க. கடன் இல்ல வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கறத நீங்க நல்லா உணர்ந்தவங்க. அதனால வர்ற பணத்துல ஆடம்பர செலவு செய்யறதுக்கு முன்னாடி யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதையெல்லாம் ஒரு பைசா பாக்கி இல்லாம கொடுத்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க தூக்கம் எவ்வளவு நிம்மதியா இருக்குன்ட்டு. அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்க குறிப்பா உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இத்தனை நாளா உங்களை ஒரு பொருட்டாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க. உங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம்னா கூட கலந்துக்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க அடைஞ்சிருக்க முன்னேற்றத்தை பார்த்து அவங்களே உங்ககிட்ட வந்து வலிய உறவு கொண்டாடுவாங்க. அந்த நேரத்துல நீங்க அவங்கள உதாசீனப்படுத்தாம ஒரு புன்னகையோட கடந்து போயிடுங்க. அவங்க செஞ்ச தப்ப அவங்களுக்கு உணர்த்துறதுக்கு இதுதான் சரியான வழி. நீங்க கோபப்பட்டு கத்துறதை விட உங்க அமைதிதான் அவங்கள ரொம்ப சுடும். இந்த ஜூலை 14க்குமே நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுல செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை மறக்காம துளசி செடிக்கு தண்ணி ஊத்தி ஒரு சின்ன நெய் தீபம் ஏத்தி வைங்க. துளசி மாடம் வீட்டுல இல்லைன்னா ஒரு சின்ன தொட்டியிலையாவது துளசி செடியை வாங்கி வச்சு வளர்க்க ஆரம்பிங்க. துளசி செடி எந்த அளவுக்கு செழிப்பா வளருதோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுல செல்வமும் நிம்மதியும் செழிப்பா வளரும். வீட்டுல எப்பவுமே ஒரு நல்ல நறுமணம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பூஜை அறையில மட்டும் இல்லாம
வீடு முழுசும் ஒரு நல்ல சாம்பிராணி வாசம் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. இது வீட்ல இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் விரட்டி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். காலையில எழுந்து வேலைக்கு போகும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை வாயில போட்டுட்டு தண்ணி பிடிச்சிட்டு போங்க. இது நீங்க தொட்ட காரியம் அத்தனையும் இனிக்கா, அதாவது வெற்றிகரமா முடியறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். உங்களுக்கு வரப்போற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு தடங்களும் இல்ல. ஆனா நீங்க முழுசா அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன வழிகள் தான். ஆனா இதோட பலன் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் நல்லா கவனிக்கணும். உங்க வாக்கு பகிதம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும். அதனால கோபத்துல கூட யாருக்கும் எந்த ஒரு சாபமும் கொடுத்துடாதீங்க. வார்த்தைகளை ரொம்ப அளந்து பேசுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க. உங்களை அறியாமலே உங்க வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்கும். முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு விஷயம் சொன்னா அதை யாரும் காதுல கூட வாங்க மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க சொல்றதை எல்லாரும் தட்டாம கேட்பாங்க. குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ரொம்ப உயர்ந்து நிப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய வரங்கள். அதே மாதிரி வீட்டுல சாமி அறையில ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணீர் வச்சு அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு எலுமிச்சை பழம் போட்டு வைங்க. வார செவ்வாய்க்கிழமை அந்த தண்ணிய மாத்திட்டு புதுசா வைங்க. இது உங்க வீட்டுல இருக்கிற கண் திருஷ்டி கெட்ட சக்திகளை எல்லாம் முழுசா உறிஞ்சி எடுத்துடும். வீட்டுல எப்பயுமே ஒரு தெய்வ சக்தி இருந்துகிட்டே இருக்கும். இந்த 7 நாட்கள்ல உங்க உடம்புல ஒரு பெரிய சுறுசுறுப்பு வரும். அந்த சுறுசுறுப்பை சரியான வழியில பயன்படுத்துங்க. தள்ளி போன காரியங்களை எல்லாம் ஒன்னொன்னா செஞ்சு முடிங்க. முக்கியமா அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அதாவது ஏதாவது சான்றிதழ்கள் வாங்குறதோ இல்ல வேற ஏதாவது அரசு வேலைகள் நிலுவையில இருந்தா அதை இந்த நேரத்துல உடனே தொடங்க. எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா அந்த வேலைகள் முடிஞ்சிடும். அந்த இருக்கிற அதிகாரிகளே உங்களுக்கு ரொம்ப சாதகமா நடந்துப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்க அந்த அபாரமான கிரக நிலைதான். அதனால இந்த பொன்னான நேரத்தை தயவு செஞ்சு போட்ட விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜூலை 14க்கு அப்புறம் வரப்போற நாட்கள் உங்க வாழ்க்கையில ஒரு புது சரித்திரத்தையே எழுத போகுது. இவ்வளவு நாள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கான காலம் வந்துருச்சு. அதிர்ஷ்டம் வந்ததும் அதை பார்த்து நம்ம கலைக்கு நம்ம அடைஞ்சிடக்கூடாது. ரொம்ப பணிவா இருக்கணும். யாருக்கு எந்த உதவி தேவையோ அதை உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. அப்பொழுதுதான் அந்த அதிர்ஷ்டம் உங்க வீட்டுல நிரந்தரமா தங்கும். நீங்க பட்ட கஷ்டம் அத்தனையும் காத்துல பறந்து போக போகுது. இந்த நேரத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம். பல வருஷமா உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு சாபமோ இல்ல பித்திரு தோஷமோ இருந்து உங்களை ரொம்பவே வாட்டி வதைச்சிருக்கலாம். அதனாலதான் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் ஒரு படி கூட முன்னாடி போக முடியாம ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தீங்க. ஆனா இந்த ஜூலை 14க்கு அப்புறம் அந்த தோஷங்கள் எல்லாமே முழுசா விலகி உங்க முன்னோர்கள் உங்களை மனசார ஆசீர்வதிக்க போறாங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்க கனவுல உங்க காத்தா காட்டியோ இல்ல இறந்து போன உங்க சொந்தக்காரங்களோ வந்து சிரிச்ச முகமா உங்களை பாக்குற மாதிரி கனவு வரும். அப்படி வந்தா உங்க குடும்பத்துல இருந்த பெரிய தடை உடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி கனவு வந்த அன்னைக்கு சாயங்காலம் மறக்காம ஒரு மண் அதில் நல்லெண்ணெய் ஊத்தி உங்க வீட்டு வாசல்ல ஏத்தி வைங்க. இது உங்க முன்னோர்களுக்கு நீங்க செலுத்துற ஒரு நன்றி கடன் மாதிரி. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா இருந்து உங்களை எந்த ஒரு ஆபத்துல இருந்தும் காப்பாத்தும். நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தள்ளி போன குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கான வழியும் இப்போ காணா பிறக்கும். போறதுக்கான பண கஷ்டமோ இல்ல வண்டி வாகன வசதியோ இல்லாம இத்தனை நாளா தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு அந்த உதவி கிடைச்சு நீங்க குடும்பத்தோட குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. குலதெய்வத்தோட பாதத்துல உங்க கோரிக்கையை வச்சுட்டு வரப்போற அந்த நொடியில இருந்து உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பொன்னானாரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால எந்த ஒரு காரணத்துக்காகவும் சாமி கும்பிடுறத மட்டும் கொஞ்சமும் குறைச்சுக்காதீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொள்ளும். இத்தனை நாளா எதை நினைச்சு நயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பயம் எல்லாம் எங்கேயோ பறந்து போயிடும். நெஞ்சில ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி அவ்வளவு ஒரு லேசான உணர்வை நீங்க அனுபவிப்பீங்க. உங்களை பாக்குறவங்க எல்லாருக்கும் உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். இவங்க என்ன திடீர்னு இவ்வளவு பிரகாசமா இருக்காங்கன்னு மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு வசீகரம் உண்டாகும். இதெல்லாம் சாதாரணமா கிடைக்கிற விஷயம் கிடையாது. நீங்க செஞ்ச புண்ணியமும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா நிக்கிறதும் தான் இதுக்கு முழு காரணம். அதனால கிடைக்கிற இந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அசால்ட்டா இருந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கான முழு பொறுப்பும் இப்போ உங்க கையில தான் இருக்கு.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல உங்களை தேடி வர வாய்ப்புகளை நீங்க உடனே பயன்படுத்திக்கணும். நாளைக்கு பாத்துக்கலாம், இல்ல அப்புறமா செஞ்சுக்கலாம்னு எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க. ஏன்னா இந்த அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் அடிக்கும் போது நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் பெரிய பலனை கொடுக்கும். உங்க தொழில்ல இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் எப்படி விலகுச்சுனே தெரியாத அளவுக்கு காணாம போயிடும். குறிப்பா பெண்கள், நீங்க வீட்ல இருந்தபடியே ஏதாவது ஒரு சின்ன தொழில் செய்யணும்னு நினைச்சாலோ, இல்ல புதுசா ஏதாவது ஒரு வேலைக்கு போடணும்னு முயற்சி பண்ணாலோ அதுக்கு 100% வெற்றி கிடைக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க முடிவுக்கு பெரிய ஆதரவா இருப்பாங்க. உங்களோட தனித்திறமையை இங்க உலகம் ஏத்துக்கிற நேரம் அது. அதே மாதிரி உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி நீங்க கண்ட கனவுகள் எல்லாமே இந்த ஜூலை 14க்கு அப்புறம் நிஜமா மாறப்போகுது. அவங்க வாழ்க்கையில நடக்க போற நல்ல விஷயங்களை பார்த்து ஒரு பெத்தவங்களா நீங்க ரொம்பவே பெருமைப்படுவீங்க. ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உங்களை சுத்தி சில கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் உருவாத வாய்ப்பு இருக்கு. அவங்க நேரடியா உங்ககிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க, ஆனா மறைமுகமா உங்க முன்னேற்றத்தை தடுக்க பாப்பாங்க. அதனால நீங்க ரொம்ப நினைப்போட இருக்கணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற கிட்டங்களை, குறிப்பா பண விஷயங்களை யாருக்கிட்டையும் மூச்சு விடாதீங்க. வீட்டுல தினமும் காலையிலயும் சாயங்காலமும் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. இது உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய விடாம தடுக்கும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துற இந்த நேரத்துல நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப தைரியமா முன்னாடி அடி எடுத்து வைங்க. உங்க வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இனிமே இடமில்லாம போக போகுது. தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய செல்வத்தை நீங்க சேர்க்க போறீங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுதான். ரொம்ப வருஷமா ஒரு இடம் வாங்கணும், இல்ல சொந்தமா ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல வாகனம் வாங்கணும்னு நினைச்சு ஏமாந்து போயிருப்பீங்க. கையில காசு சேரும், ஆனா அந்த காசு ஏதோ ஒரு செலவுக்கு கரைஞ்சு போயிடும். ஆனா இந்த ஜூலை 14க்கு மேல கிரக நிலைமைகள் உங்களுக்கு ஒரு மாபெரும் யோகத்தை கொடுக்க போகுது. திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல இடமோ இல்ல வீடோ அமைறதுக்கான வாய்ப்புகள் ஆனா தேடி வரும். பங்காளிகளுக்குள்ள இருந்த சொத்து தகராறு, இல்ல ரொம்ப நாளா இழுபறியில இருந்த வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு பெரிய சண்டையும் சச்சரவும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நயம் வரலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு இவ்வளவு நல்லது நடக்குதே, ஊர் கண்ணு கட்டுதுமோன்னு அந்த பயம் நியாயமானதுதான். அதனால புதுசா ஒரு பொருள் வாங்கினாலோ இல்ல சொத்து வாங்கினாலோ அதை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் தம்பட்ட அடிக்காதீங்க. ரொம்ப அமைதியா எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு நேரா உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் மனசார நன்றி சொல்லிட்டு வாங்க. இன்னொரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட, குறிப்பா வயசானவங்களோட உடல் ஆரோக்கியத்துல இருந்த பெரிய குறைகள் எல்லாம் நீங்கி அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவாங்க. அவங்களோட மருத்துவ செலவுகள் எல்லாம் அடியோடு குறைஞ்சிடும். அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும் போதே உங்க மனசுல இருக்கிற பாதி பாரம் இறங்கிடும். கும்பராசிக்காரங்க எப்பவுமே குடும்பத்துக்காரவே உழைச்சு தேறவங்க. உங்க சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்க நல்ல மனசுக்கு இப்போ ஆண்டவன் கொடுக்க போற பெரிய பரிசுதான் இந்த நிம்மதியான வாழ்க்கை. இதை முழுசா அனுபவிக்கணும்னா நீங்க கோபத்தை கொஞ்சம் கூட உங்க பக்கம் நெருங்க விடக்கூடாது. யாராவது வம்பு இழுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே நகர்ந்து போயிடுங்க. அவங்க செய்யற தப்புக்கு காலமே அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கும். நீங்க அதுக்காக உங்க மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். உங்க வழியில நீங்க ரொம்ப வேகமா முன்னேறி போயிட்டே இருங்க. இந்த ஜூலை 14க்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்கிறது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சபடியே தப்பாம நடக்கும். உங்களை சுத்தி ஒரு நல்ல தேவதை எப்பவுமே காவலுக்கு நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியில கிளம்பும் போது ஏதோ ஒரு கடை வர மாதிரி இருக்கும். வண்டி கழுதாகலாம், இல்ல வேற ஏதாவது சிறு தடங்கள் வரலாம். ஆனா அந்த தடை தான் உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்குன்னு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை பத்திரமா வழி நடத்துறதுக்கான தெளிவான அடையாளங்கள். முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னா 10 பேர் கெட்டு குணங்கி போய் நிப்பீங்க. ஆனா இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ரொம்ப துல்லியமா இருக்கும். அந்த முடிவுகளால உங்களுக்கு மட்டும் இல்லாத உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பெரிய லாபம் கிடைக்க போகுது. காலமா உங்களுக்கு கல்யாண கடை இருந்திருந்தாலோ இல்ல வீட்டுல சுப காரியங்கள் எதுவும் நடக்காம தள்ளி போயிட்டு இருந்தாலோ இப்போ அதுக்கான வழிகள் தானா திறக்கும். உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வரன் தேடி வரும்.
வீட்ல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். எட்டி மேல சத்தம் உங்க வீட்ல கேக்குறதுக்கான அத்தனை அறிகுறிகளும் இப்போ பிரகாசமா தெரியுது. ஆனா இதெல்லாம் நடக்கிறப்போ நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க பேச்சு. நான் தான் எல்லாம் பண்றேன், என் சாமர்த்தியத்தால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு துளி கூட அலும்பாவும் உங்க பேச்சுல வந்துடக்கூடாது. எல்லாம் அந்த இறைவன் செயல்னு ரொம்ப பணிவா நடந்துக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்கமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க அதிர்ஷ்டம் பல மடங்கா பெருகிட்டே போகும். உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி அதை கொடுத்த இறைவனுக்கு தினமும் நன்றி சொல்ல பழகுங்க. இந்த 7 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றங்கள் உங்களை ஒரு புது மனுஷனாரே மாத்த போகுது. இத்தனை நாளா நீங்க அனுபவிச்ச வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு பெரிய அருமருந்து இப்ப உங்க கைக்கு கிடைச்சிருச்சு. இத வச்சு உங்க வாழ்க்கைய ரொம்ப அழகா நீங்க செதுக்கிக்க போறீங்க. இந்த நேரத்துல நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க குலதெய்வ வழிபாடு. இத்தனை நாள் உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்றதுக்கு காரணமே உங்க குலதெய்வத்தோட கருணை தான். அதனால எந்த சூழ்நிலையிலும் அவங்கள மறக்க கூடாது. குறிப்பா இந்த ஜூலை 14க்கு மேல வரப்போற அந்த 7 நாட்கள்ல உங்களை தேடி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரும்போது முதல்ல அந்த சந்தோஷத்தை உங்க குலதெய்வத்துக்கிட்ட தான் நீங்க சொல்லணும். வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு இது ரொம்ப சரியான நேரம். ரொம்ப வருஷமா பேசாம இருந்த சொந்தக்காரங்க அவங்களா உங்ககிட்ட பேசும்போது பழைய மனசுல வச்சுக்காம அவங்கள ஏத்துக்கோங்க. இது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுல ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும். ஆனா இவ்வளவு நாள் உங்க கையிலேயே போதுமான வசதி இல்லாததால நிறைய பேருக்கு உதவி பண்ண முடியாம தவிச்சிருப்பீங்க. இனிமே அந்த புறை உங்களுக்கு இருக்காது. உங்களால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப்போகுது. குறிப்பா யாருக்காவது மருத்துவ செலவுக்கு பணம் தேவைப்பட்டா உங்களால முடிஞ்ச சிறு தொகையை கொடுத்து உதவுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். தொழில் செய்யற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் எல்லாம் தானா விலகிடுவாங்க. உங்க மேல குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இப்போ உங்க திறமைய பார்த்து மாரடைச்சு போயிடுவாங்க. புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வேலைகள் எந்த கடையும் இல்லாம ரொம்ப வேகமா நடக்கும். நிலம் விக்கிறது வாங்குறது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த ஒரு பத்திரத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் 2-3 தடவை நல்லா படிச்சு பார்த்துட்டு அப்புறமா கையெழுத்து போடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில வர்ற இந்த பொற்காலத்தை நீங்க ரொம்ப பொறுமையாவும் புத்திசாலித்தனமாவும் பயன்படுத்திக்கணும். கண்ணுக்கு தெரியாத சில கெட்ட சக்திகள் உங்க வளர்ச்சியை தடுக்க நினைச்சாலும் உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் ஒரு பெரிய கவசம் மாதிரி இருந்து உங்களை காப்பாத்தும். அதனால எதை பத்தியும் பயப்படாம முழு நம்பிக்கையோட உங்க வேலைகளை செய்ய தொடங்குங்க. வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வரும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை 14க்கு அப்புறம் நடக்க போற நல்ல விஷயங்களை பத்தி நாம இவ்வளவு நேரம் ரொம்ப விரிவா பார்த்தோம். இது எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போற நிஜமான மாற்றங்கள் தான். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. உங்க ராசிக்கு வரப்போற இந்த ராஜயோகத்தை நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா உங்க மனசை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கால அவங்கள அந்த இறைவன் கிட்டேயே விட்டுடுங்க. உங்களுக்கான நியாயத்தை பிரபஞ்சம் ரொம்ப சரியா செஞ்சு முடிக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இனிமே உங்க வாழ்க்கையில வரப்போற நல்ல வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. காலையில எழுந்ததும் இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்லபடியா அணையும்னு முழு மனசுல நம்புங்க. அதே மாதிரி உங்க குலதெய்வ வழிபாட்டை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதீங்க. வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. இதெல்லாம் உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கா உயர்த்திக்கிட்டே போகும். உங்க வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இனிமே இடம் கிடையாது. நீங்க நினைச்ச அத்தனை காரியங்களும் எந்த ஒரு கடங்களும் இல்லாம ரொம்ப சுபமா நடந்து முடியும். உங்க குடும்பத்துல எப்பவுமே நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை தொட்டு ஒரு பெரிய சரித்திரத்தை நீங்க படைக்க போறீங்க. உங்க அத்தனை பேருக்கும் அங்க இறைவனோட முழு ஆசீர்வாதமும் கிடைச்சு எல்லா வளமும் பெற்று ரொம்ப சிறப்பா வாழணும்னு மனசார வேண்டிக்க ஒரே நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.